10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை டாடாபாத் சிவானந்தா காலனியில் ஏழை எளிய சாமானிய மாணவர்களுக்கு உயர்கல்வி பெற தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் கல்லூரிகளை திறந்து வைத்ததை கொச்சைப்படுத்தும் விதமாக கோவையில் பேசியிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் எக்ஸ்-எம்எல்ஏ, வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ஆ. ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கழக மாணவரணி துணை செயலாளர்கள் வி.ஜி. கோகுல், மன்னை த. சோழராஜன், சேலம் இரா. தமிழரசன், அதலை பி. செந்தில்குமார், தமிழ் கா. அமுதரசன், பி.எம். ஆனந்த், பூர்ணசங்கீதா சின்னமுத்து, ஜே. வீரமணி, ஜே. ராமகிருஷ்ணன் முன்னிலையில் மாநகர் மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் சிவபிரகாஷ், வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி அந்தோணிராஜ், தெற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சூலூர் பிரபு வரவேற்புரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி ராஜ்குமார் எம்பி, கே.இ. பிரகாஷ் எம்பி, தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன், ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக நிர்வாகிகள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா செந்தில், பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன், அசோக் ஆறுகுட்டி, கனிமொழி, தலைமை கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் கே.எம். தண்டபாணி, எல்.பி.எஃப். தமிழ்ச்செல்வன், விஷ்ணு பிரபு, மீனா ஜெயக்குமார், ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக மாணவரணி துணை அமைப்பாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏர்போர்ட் ராஜேந்திரன், ஆனந்தகுமார், டி.ஆர். சண்முக சுந்தரம், பகுதி கழக, பேரூர் கழக, வட்டக்கழக பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அணிகளின் தலைவர்கள், அமைப்பாளர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.